குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆயிடுச்சு. எஞ்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ கிராண்ட் வேர்ல்டுல இருந்து இந்த ஹோட்டல்ல இருந்து இப்போ செக் அவுட் பண்ணிட்டு வின் ஒண்டர்ஸ் போகிறோம். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes தான். நேற்றுலாம் செம்ம ரெயின், இன்னைக்கு வந்து வெயில் பட்டைய கலப்புது. இங்க இருந்து வந்து 1.8 kilometers தான் வின் ஒண்டர்ஸ். நைட் எப்படி இருந்த இடம் இப்போ பாருங்க. காலையில யாருமே இல்லை, வெயில் அடிச்சாதான் நம்மளால நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ எங்கன்னா போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வின் ஒண்டர்ஸ் ஆண்ட போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பிரெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வின் ஒண்டர்ஸ்க்கு கிளம்பலாம். கிராண்ட் வேர்ல்டுலேருந்து வெளில வந்து ஒரு 2 kilometersலேயே வின் ஒண்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், வேறு லெவலில் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான பில்டிங்லேயே வந்து ஒரு மாதிரி பழைய காலத்து இடன்பர்க் மாதிரி இருக்குது. ரீச் பண்ணியாச்சு வின் ஒண்டர்ஸை. பாருங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. நான் இந்த வின் ஒண்டர்ஸ்க்கு ப்ரீ புக்கிங்லாம் பண்ணல. உள்ள கவுண்டரில் போயிட்டு தான் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் ப்ரைஸை பற்றி நோ ஐடியா. உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு ப்ரைஸ்லாம் எவ்வளோன்னு சொல்கிறேன். ஸோ வி காட் அஃபிஷியல் மேப் ஃபார் வின் ஒண்டர்ஸ். வாவ், வின் ஒண்டர்ஸ்குள்ளே என்டர் ஆயாச்சு. வேறு லெவலில் இருக்குது. டாய் ஷாப், ஹோட்டல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வின் ஒண்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் ப்ளஸ் வந்து ஃபுட்டோடு சேர்த்து 950,000 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்தியன் ருப்பீஸில் கீழே மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை யூனிவர்சல் ஸ்டூடியோவுக்கு போகணுன்ட்டு. பட் வின் ஒண்டர்ஸும் ஒன் கைண்ட் ஆஃப் யூனிவர்சல் ஸ்டூடியோ தான். அப்படியே பின்னாடி பாருங்கள். வாவ், சமலை வந்து ஃபுல் வின் ஒண்டர்ஸோட மேப்பே இருக்குது. ஆனால் மேப்பு வந்து நம்ம கையிலேயே இருக்குது. நிறைய பேர் வந்து கப்புள்ஸாலாம் வந்து பயங்கரமாக ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சைடில் வந்து ஸ்நாக்ஸ், எதனா வாட்டர் பாட்டில் எதனா வாங்கிக்கலாம். லுக் அட் திஸ். வாவ், பிரம்மாண்டம்னா இதுதான் போல இல்லை. இதெல்லாம் வந்து நான் ஏதோ சிண்ட்ரெல்லா அந்த கார்ட்டூனில் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த வின் ஒண்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 types ஆஃப் டிக்கெட் இருக்குது. ஒன்று வந்து வின் ஒண்டர்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அது வந்து சொன்ன மாதிரி 950,000 VND. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா வின்பர் சஃபாரி ப்ளஸ் வின் ஒண்டர்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 million VND கிட்டே வருது. நான் இந்தியன் ருப்பீஸ் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அதோட ஃபர்ஸ்ட் ரைடு ஏற போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பிகாஸ் யாருமே ஏறல, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ரைடு வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. பட் செகண்ட் ரைடு வந்து பயங்கரமாக இருக்கும் போல். இந்த ரைடுக்கு தான் போகும். இந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் வேணும் போல். நான் போயிட்டு கவுண்டரில் வந்து ரெயின் கோட்டு எங்கே விற்குதுன்னு கேட்குறேன். சப்போஸ் அவங்களே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்கன்னா அப்படியே ரெயின் கோட்டு வாங்கி போட்டுட்டு இந்த ரைடுக்கு போகலாம். எல்லா ரைடுமே இங்கே வந்து சூப்பராக இருக்குது. பட் என்ன ஒன்றுனா ஃபோன் தான் எடுத்துகிட்டு போக முடியல. இங்கே வந்து ஒரு ஈகிள் வாரியர்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஆனால் ஃபுல்லாக எல்லாமே இலுமினாட்டி மாதிரி இருக்கு. Go this way. காங்கோ என்ட்ரன்ஸ். ஜஸ்ட் உள்ளே போய் பார்க்கலாம். வாரியர்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ட்ராகன் இருக்கு. திங்ஸோ இந்த பாருங்க, ஷீல்டு. இந்த ஸ்டாச்சுலாம் பார்க்கறதுக்கு வந்து வேற மாதிரி ஏதோ இலுமினாட்டி சம்திங் ஸ்பேஸ் கனெக்ஷன் அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குமா. அண்ட்
ஐ திங்க் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எஜிப்தியனோட கல்ச்சரா. அண்ட் வேற மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் கேவ் மாதிரி இருக்கு. கீழே பாருங்க. வாவ் 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 வாவ். திஸ் பிளேஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். ஏதோ ஒரு பிரமிடுக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. And we have the entrance here. இங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஐ திங்க் ஸோ இது ஒரு ரைடா இல்லை ஷோவான்னு தெரியல, போய் பார்க்கலாம். ஈகிள் வாரியர் ரைடில் போகிறோம். வாவ், வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். வந்து ஒரு 5 minutes கூட இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு 5 minutes கூட இல்லை. வேற லெவல். ஏதோ வந்து உண்மையாலே இந்த ஈகிள் பிரிசனுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் பார்க்கலாம் அப்படியே என்னென்ன இருக்குன்ட்டு. இது வந்து ஒரு வாரியர் பேஸ்டு தீம் ரைடு. ஃபுல்லாக அந்த ரைடில் ஃபுல்லாக வாரியர்ஸ் மாதிரி இருந்தது. செம்ம ஸ்பீடு. ஒரு ரைடை ஒரு 2 minutes கூட கம்ப்ளீட்டாக ஆகல, இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு முடிஞ்சிடுச்சு. அப்படியே நெக்ஸ்ட் ரைட் ரோலர் கோஸ்டரை நோக்கி போயிட்டு இருக்கோம். பட் ரோலர் கோஸ்டர் இங்கே இருக்கு, அதோட என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, அதுதான் தேடிட்டு இருக்கேன். வேற லெவல் பண்ணலாம், மஜா பண்ணலாம். ஓகேவா? இந்த சைடு ஃபுல்லாக வாட்டர் பார்க்குன்னு நினைக்கிறேன். பிரதர், திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் ஃபார் ரோலர் கோஸ்டர். Okay, roller coaster. யா, தேங்க்யூ. இதுதான் என்ட்ரன்ஸ் ரோலர் கோஸ்டருக்கு. போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு வீடியோ எடு. ஓகே ஓகே தேங்க்யூ. எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன். இது பாருங்க ரோலர் கோஸ்டரோட ட்ராக்கு எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ ட்ராக்கு ஜிக்ஜாக்காக இருக்கு. பட் நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். நம்ம ஊர்லலாம் குயின்ஸ்லாண்ட் விஜிபிக்கெல்லாம் பேண்ட் கட்டுவாங்க. ஸோ இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை. எத்தனை வாட்டி வேணால் ஒரே ரைடுக்கு நம்ம போகலாம். Zeus rap right there. Fucking feeling. Oh! ரோலர் கோஸ்டர் பயங்கர டயங்கர. இது வரைக்கும் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ரோலர் கோஸ்டருக்கு போனதே இல்லை. வேற லெவல் கண்டிப்பாக. வருங்க பின்னாடி வந்து ஃபுல்லாக வாட்டர் பார்க். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு அப்படியே நடந்து போகலாம். வேறு என்ன ரைடு இருக்குன்னு தெரியல, அப்படியே போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என் பின்னாடி இருக்க ஜெயிண்ட் வீலில் போகிறோம். இது ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கே 1 hour ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் மேலே போனால் மொத்த ஃபுக்காக்கோட வியூவே தெரியும்னு நினைக்கிறேன். ஜெயிண்ட் வீல்ல ஏறியாச்சு. நான் சிங்கிளா இருக்கிறதால நம்மளுக்கு வந்து ஒரு கேம்பினே கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து பார்த்தா விண்வண்டர்ஸ் சூப்பரா இருக்குல்ல அந்த ஆர்ச். அங்கெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது போல. இதெல்லாமே வந்து விண்வண்டர்ஸ்குள்ள தான் வரும். அண்ட் ஹியர் வி கேன் see நம்ம வந்து என்ட்ரன்ஸ் நம்ம போன ரைடு. அண்ட் இங்க பாருங்க கொஞ்சம்
அட்டகாசமான வியூல டிராவலிங் இப்படின்றதுக்குள்ள எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து போயிடும். டிராவல் பண்ணும்போது ஒரு நல்ல நல்ல புது புது பீப்புள்ஸை மீட் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அதுல கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் வேற எதுலையுமே கிடைக்காது. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். பட் இதுக்கப்புறம் நான் இந்த கண்ட்ரியை விசிட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிக்கு போயிட்டு என் பாஸ்போர்ட்டையே ஃபில் பண்ணுவான்ட்டு. ஏன்னா நேற்று இந்த டைம்லலாம் மழை, பயங்கரமான மழை. பட் இப்போதான் வானம் லைட்டா மூடிட்டு வரா மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம மழை வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துருந்தோம் தான், முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டாடா ஐஸ் வந்து அவ்வளோ பெரிய பாறையிலேயே செதுக்கி இருக்காங்க போல. இன்னும் மேலே போக போக வந்து அந்த டாடா ஐஸோட வியூ பயங்கரமா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டாடா ஐஸ் பாருங்க, இதை பாருங்க. நாம போன ரோலர் கோஸ்டர் இங்க இருக்கு, அண்ட் வாட்டர் பார்க் அந்த சைட்ல இருக்கு. வாட்டர் பார்க் தான் நெக்ஸ்ட் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இங்க வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ரைடுங்க வந்து மொத்தமாவே ஒரு 10 to 15 ரைட்ஸ் தான் இருக்கும். பட் நீங்க போற எல்லா ரைடும் பெரிய பெரிய ரைடா இருக்கும். நீங்க அங்க பாக்குறதெல்லாம் வந்து ஃபுல்லா பீச் ரெசார்ட்ஸ். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு கோல்ஃப் கிரவுண்ட் இருக்கு, இந்த சைடு ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் ஏரியா. நம்ம தங்கி இருந்த கிராண்ட் வேர்ல்டு பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு. அண்ட் இங்க ஒரு ரைடு, சூப்பரான ரைடு இருக்கு, இங்கேயும் போய் ஆகணும் நம்ம. த டிராகன் ஷெல்லுன்னு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ரைடா இல்லை ஷோவான்னு தெரியல, பட் உள்ளே போகிற என்ட்ரன்ஸே பயங்கர ஒரு மாதிரி அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க. நினைக்கிறேன் உள்ள இது ஒரு ரைடு தான், த டிராகன் ஷெல். ரைடில் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா 3D கிளாஸஸ்லாம் கொடுக்குறாங்க. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். த டிராகன் ஷெல். வேற மாதிரி. ஆஹா, போயிட்டு வந்து ஒரு ஷோ மாதிரி காட்டுறாங்க. வேற லெவலில் இருக்கு ஷோ. ஃபுல்லாகவே வந்து 3D விஷுவலைசேஷன். ஆஹா, 3D மட்டும் இல்லை, 4D 5D 60 80 வரைக்கும் போகும் போல். எவ்வளோ சூப்பராக இருக்கு. The next show, Dragon Shell. பார்த்தீங்கன்னா கன்
கன்னை வேறு கொடுத்துருக்காங்க. கன்னை வச்சு டிராகன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணலாம் போல. ஷூட் பண்ணி பார்க்கலாம். போயிடு மச்சான். My God. ஸ்கோர் போர்டை போட்டாங்க. அதில் நான் தான் கடைசி. வின் வாண்டர் ஷோக்கு வந்திருக்கோம். 6:30க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போயே வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படியே உட்காந்துட்டு ஷோவை பார்த்துட்டு ரூமுக்கு போகலாம். hấp dẫn nhất trong tất cả các câu chủ đề. Liệu khi nào người hùng ấy sẽ đến đây? இந்த மாதிரி பிளேசஸை டிஜிட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை நீங்கள் பார்க்கணுன்னா subscribe. Swear I won't forget this. Why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up, I'm breathless.